அவனுக்கு வாங்கி வாங்கி அவன் ஜென்மத்துக்கு ஆனா இந்த நேரத்துல அரண்மனையில என்னுடைய மகாராணி உன்னுடைய மனைவி காமவல்லி பாடி போலாம் கணவனை பார்க்கணும்னு சொல்லி அவசரமா கொண்டு வந்து உங்களை காண முடியாதத்தானே வந்திருக்கிறது. என்ன சொல்லுவது கொஞ்சம் அதிக பயமா இருக்குது. Irara. கண்களும் நிறந்த பார்வையும் சரி கோபத்தோட ஒரு ஆக்ரோஷத்தோட இருக்கிறாரு. என்னத்துக்கு அப்படிங்கிறாரு எனக்கு தெரியல. சரி ஒருவேளை நீ எந்த குறையும் கிடையாது. ஒண்ணுக்கு மூணு தான் பட்டால் ரொட்டி அநேக அண்ணம் வெண்ணே காமவல்லி கொஞ்சம் அறிவாணி ஆடி
இன்றைய தினத்திலே நான் முந்தி முதலாகத்தானே சமுதாய யுத்தமாக இருக்கின்றேன். என்ன நாடி வந்த காரணம் ஓம் சக்தி காமாட்சி முன்னாள் இந்த 20வது ஆண்டு காமாட்சம்மன் திருவிளையாடல் என்னும் நாடகத்தை எங்கள் நாடகத்தில் ஜம்மு மகாரிஷி என்ற வேடத்தை தாங்கி எங்கள் வழிநடத்திய முன்னோராகிய சிவலோக பதவி அடைந்த மாமா நடராஜ கவுண்டர் அவருடைய வாரிசாக விளங்கி வரக்கூடிய தாய் பேங்கேஸ் என்று சொல்லக்கூடிய அச்சகத்தை வைத்து திருவண்ணாமலையின் பேரும் புகழோடு எங்களுக்கு பேரான கூடிய நண்பர் விஜயும் உத்த துணையாக இருந்து எங்களுக்கு இந்த நாடக கலையை மென்மேலும் வளர வைக்க வேண்டும் என்று நாடக கலைஞனாகவும் அன்பு நண்பராகவும் எங்களுக்கு இளைஞரக்கூடிய ராணிப்பாடியை சேர்ந்த பெருமாள் என்ற மெய்யன்பர் இங்கே இந்த வருகை தந்தது வந்தாமல் இன்று 20வது ஆண்டு பத்திரிகை உபயோகம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை உபயோகத்தை எங்களுக்கு செய்து கொடுத்து மேலும் பல வகையில் எங்களுக்கு ஆதரவாகவும் நாடக கலை மென்மேலும் வளர வேண்டும் என்று உறுதுணையாக இருந்த விஜயன் பெருமாள் அவர்களுக்கு அப்ப இந்த முன்னாடி வந்தா மட்டும் என்ன சொல்றான் சிரிக்காத ஒரு சிரிப்பு போட்டு பாரு என்ன கிணறு சொற்பன கண்ணோட தெரிஞ்சுக்க நியாயமா அது என்ன எதுக்கு அப்படி மெதுவா கேட்கணும் அப்படி கேட்கணும் 15 நாளா துண்ணுட்டு நெல்ல வாட்டமா ஓம் சேத்தி கோயில் கட்டி விட்டுறாங்க படுத்துட்டு தூங்குற கொஞ்சமா துண்ணாதான் உனக்கு தூக்கம் வரும் சொற்பன வரும் அது பார்த்தா ஊர்ல வேற அண்ணா ஆக்கியாந்து போடுறாங்க துண்ணா உனக்கு என்ன பண்ணா கண்ட கண்ணா என்ன தெரியுமா என்ன